டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டை சூப்பரா பண்ணி முடிக்கிறா சக்சஸ்ஃபுல்லா. திடீர்னு அவ பண்ணி முடிச்ச ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு இல்லூஷன் மாதிரி கிரியேட் ஆகி அதுக்குள்ள ஹீரோயினை வந்து இழுத்துட்டு போகுது. ஹீரோயினுக்கு எங்க போறோம் அப்படிங்கறதே தெரியல. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க, அவ வேற ஏதோ பொண்ணோட உடம்புக்குள்ள வந்து போயிருக்கா. நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. சரி நம்ம கொஞ்சம் கெத்தா காட்டிக்கலாம் அப்படி சொல்லி ஹீரோயின் அந்த சைடு நகர்ந்தா அவளோட பாடியை கண்ட்ரோலே பண்ண முடியாம அங்க இருந்து கீழே விழுகிறா. மறுபடியும் ஹீரோயினே எப்படியோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நின்று பார்த்தா இவளுக்குன்னு ஒரு ஃபேமிலியே இருக்கு. சரி இந்த ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்ப பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் அந்த ஃபேமிலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்கல, அவளை இந்த வீட்டுல சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க போல. இவளோட பிரதருக்கு வந்து இவ பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனால மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயினை வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அவங்க பிரதர் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவளுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் நினைச்ச மாதிரியே எல்லாத்துக்கிட்டையும் பாசமா பேசி எல்லாத்தையுமே புடிச்சு வச்சுக்கிறா. இது அந்த பொண்ணுக்கு பிடிக்காதனால இவளை எப்படியாச்சும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவும் எடுக்கிறா.